புரட்சி பாரதம் நடத்துகின்ற அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற SC/ST மக்களுக்கான சிறப்பு உட்கூற திட்டத்தில் ஒதுக்குகின்ற நிதியை முழுவதுமாக ஒதுக்க கோரியும் ஆங்கிலேயர் காலத்தில் ஒதுக்கப்பட்ட SC/ST மக்களுக்கு பஞ்சமி நிலங்களை மீட்டு தர கோரியும் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து இங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் மற்றும் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே ஒருங்கிணைந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். SC/ST மக்களுக்கு ஒதுக்குகின்ற நிதியை முழுவதுமாக அவர்களுக்கே ஒதுக்க வேண்டும், வேறொரு திட்டத்திற்கு ஒதுக்கக்கூடாது. வெளியில் அவர்கள் அறிவிப்பதெல்லாம் இத்தனாயிரம் கோடிகளை இந்த மக்களுக்கு நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒதுக்குகின்ற நிதி குறைந்தது ஒரு 15% தான் இந்த மக்களுக்கான செலவழிக்கப்படுகிறது. ஒரு 10% திருப்பி அனுப்பப்படுகிறது. 75% பொது திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது. இதை நிறுத்தி முழுவதுமாக இந்த மக்களுக்கு செலவிடப்பட வேண்டும் என்றுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் வரவேற்பார். புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற பேராளுமைமிக்க தலைவர் அனைவருக்கும் புரட்சி பாரதத்தின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அரசால் பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி பொது திட்டத்திற்கு எடுத்து செலவு செய்வதை தடுத்து நிறுத்தவும், பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி அந்த மக்களுடைய நலனுக்காகவும் அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் முழுமையாக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காகவும், ஆங்கிலேயர்களுடைய அரசால் பட்டியலின பழங்குடியின மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் புரட்சி பாரதம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதற்காக அனைத்து கட்சி தலைவர்களையும் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக எங்கள் தலைவர் அழைத்திருக்கின்றார். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களை, மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களை, மே 17 இயக்கம் ஒருங்கிணைப்பாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களை, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கரிகாலன் ஏழுமலை அவர்களை, மற்றும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குடந்தை அரசன் அவர்களை, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பழனி பாஸ்கர் அவர்களை, தமிழக புரட்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல, கடந்த ஆட்சியில் பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி எப்படி மாற்று திட்டத்திற்கு எடுத்து பயன்படுத்தினார்களோ அதே போன்றுதான் இந்த அரசும், இப்பொழுது ஆளுகின்ற அரசும் தாவேக அரசும்
பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை எடுத்து மாற்று திட்டத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் ஒரு பக்கம் சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் பட்டியலின பழங்குடியின மக்களை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்னும் கூட இந்த மக்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் அடிநிலையில் இருக்கின்றார்கள். ஒரு தொழில் தொடங்குவதற்கு கூட அவர்களால் இயலவில்லை. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வசிப்பதற்கு இடமில்லை. இடம் இருந்தால் பட்டா இல்லை, பட்டா இருந்தால் வீடு கட்ட முடியவில்லை, பொருளாதாரம் இல்லை. எல்லாத்தை விட கொடுமை என்னன்னு சொன்னால், வாழும்பொழுது தான் எங்களால் நிம்மதியாக வாழ முடியலன்னு சொன்னால் செத்த புதைக்கிறது கூட சுடுகாடு இல்லை. அப்படி சுடுகாடு இருந்தால் வழி இல்லை, வழி இருந்தால் அது எங்களுக்கு தடையாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த மக்கள் வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதாவது சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த பட்டியலின பழங்குடியின மக்களுடைய நிலைமை இது என்று சொன்னால் இது யார் பொறுப்பேற்க வேண்டும்? ஆளும் ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே எங்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி, பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி எங்களுக்காக முழுமையாக செலவு செய்ய வேண்டும். மாற்று திட்டத்திற்கு பல செலவு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம். அப்படி மாற்று திட்டத்திற்கு பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் புரட்சி பாரதம் தொடர்ந்து போராட்டம் எடுக்கும். அந்த போராட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை தலைவர் ஒத்துழைப்பும் தேவை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கரிகாலன் அவர்கள் உரையாற்றுவார். முன்னெடுத்திருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பூவை மூர்த்தி ஜெகன்மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் அன்புமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே, வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய திரு திருமுருகன், காந்தி மற்றும் ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய தலைவர்களே, பிரதிநிதிகளே, என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி.ஏ. ஏழுமலை அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நல்ல வேளையிலே எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய சார்பிலும் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலும் எங்களுடைய இதயம் கனிந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாடு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் இன்றைக்கு பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை தரம், எத்தனையோ சட்டங்கள், எத்தனையோ திட்டங்களுக்கு பிறகும் கூட இந்த அவல நிலையிலே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே இங்கே இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த மக்கள் 80 ஆண்டு காலமாக அவர்களுக்கு அடிப்படை வசதி இல்லை. ஒரு துறையை சார்ந்தது மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம், அனைத்து துறைகளும் இதிலே இணைந்து செயல்பட வேண்டும். அவர்களுக்கு சாலை வசதிகள் இல்லை, வீட்டு வசதிகள் இல்லை, அதேபோல கல்வி வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது 80 ஆண்டு காலமாக இந்த மக்கள் இதே நிலையிலே தான் இருக்கிறார்கள் என்பது
முதலிலே ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு வெட்கக்கேடான விஷயம், வேதனையான விஷயம், அதே நேரத்திலே கண்டிக்கத்தக்கதும் கூட. ஆக இன்றைக்கு அவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி ஆதாரங்கள், அந்த நிதிகளை எல்லாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அவை செலவிடப்படுவதில்லை. அப்படியே ஒதுக்கினாலும் அவை முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை, திருப்பி அனுப்பப்படுகிறது அல்லது வேறு ஒரு திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதை வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் கண்டிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இதற்கு காலகாலமாக ஆண்டு வந்த அரசுகளும் அதேபோல அந்த துறையினுடைய அதிகாரிகளும் இதிலே மெத்தனப்போக்காக இருந்ததன் காரணமாகத்தான் இப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்திலே கூட நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தாவேக அரசு மலைவாழ் மக்களையும் பழங்குடியின மக்களையும், குறிப்பாக மாஞ்சோலை, அதே போல வால்பாறை, மேகமலை என்று எங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் வெளியேற்றக்கூடிய வகையிலே செயல்படுகிறார்கள் என்பதும், அதேபோல சமீபத்தில் பள்ளிகளிலே காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறோம் என்று இந்த அரசு அறிவித்திருக்கிறது. வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் கூட அதற்கான நிதிக்கு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலே இருந்து 6 கோடி ரூபாய் மடைமாற்றம் செய்யப்படுகிறது என்ற அரசாணை மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆக அந்த சூழலிலே கூட எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் அன்றே இந்த அரசை எதிர்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது, இந்த பட்டியலின மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பழங்குடியின மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட இந்த நிதியினை நீங்கள் வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்த முனைவது மிக கண்டனத்துக்குரியது என்று தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களும் இங்கே எடுக்கக்கூடிய அத்துணை முடிவுகளுக்கும் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் உறுதுணையாக இருப்போம் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து இந்த கூட்டத்திலே தன்னுடைய நிலைப்பாடை எழுத்துப்பூர்வமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தையும் நமது புரட்சி பாரத தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களிடம் வழங்கி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டியலின பழங்குடி மக்களுக்கான சிறப்பு உட்கூறு பிரிவினை நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் அதற்கென்று ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை மரியாதைக்குரிய தோழர் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் தோழர் ஜெகன்முத்தியார் அவர்கள் இங்கே நம்மிடத்தில் வழங்கியிருக்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கலந்தாய்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய மேனாள் ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தோழர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும், மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தோழர் கரிகாலன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் தோழர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குடந்தை அரசன் அவர்களுக்கும், தோழர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும், இங்கே பங்கெடுக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதன இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை பற்றி தோழர் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் பேசி வந்திருக்கிறார். அவரது ஒவ்வொரு உரையையும் நான் கேட்டிருக்கின்றேன். அது அறிக்கையாகவும் நாங்கள் எங்கள் தோழர்களிடத்தில் வெளியிட்டிருக்கின்றோம். எங்களது அறிக்கைகளாக எங்களது இயக்கத்தின் சார்பாகவே அதை ஆதரித்து வெளியிட்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு கவனத்திற்குரிய ஒரு
பகுதியினை தமிழ்நாடு சட்டசபையிலே தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய தோழர் ஜெகன்மூர்த்தி அவர்கள். ஏன்னா இது வந்து பட்டியலின மக்களுக்கு உரிய ஒரு பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு வந்து ஒரு அரசு உரிய கவனத்தை கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதை தடைபட்டு போகும். இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் வந்து இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை வந்து பல்வேறு அம்சங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர் வந்து சமர்ப்பித்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக கவனப்படுத்த வேண்டிய பல்வேறு பகுதிகள் இதில் இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். என்னன்னா 13வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்திற்கு வந்து 170 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். 170 கோடி ரூபாய் கடந்த காலத்தில் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த 170 கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு தொழில் முனைவோரை நாம் வளர்த்து எடுப்பது என்பது சாத்தியமில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டிருக்கிறார். மிக முக்கியமான கருத்து. ஏனென்றால் ஒரு பொருளாதார வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் சுயமரியாதையோடு இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான சாத்தியப்பாடு இருக்கும். அந்த 170 கோடி ரூபாயை 1000 கோடி ரூபாயாக உயர்த்தி அதற்கான ஒரு மதிப்பீட்டு தொகையை தோழர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்கக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கின்றேன். இதே போல கல்விக்கு, உயர்கல்வி குறித்து பல்வேறு கவனத்தில் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டோம்னா, உதாரணமாக எடுத்துட்டோம்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகள் பட்டியலினத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய கல்வி கட்டணத்தை திருப்பி கொடுத்தல் என்பதே அதுக்கான ஒரு 6.25 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பது அவர்கள் வந்து அவருடைய கல்வி கடன் சுமை என்பது அவர்கள் மீண்டெழுவது என்பது சாத்தியமில்லாத நிலையில் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் பல்வேறு அன்றாட கூலிகளை சார்ந்த வேலைகளுக்கு செல்வது அல்லது இந்த கிக் எக்கானமின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து இந்த நிழல் நிதி அறிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருப்பது என்பது கவனத்திற்குரியது, வரவேற்புக்குரியது. இதே போல பல்வேறு அம்சங்கள் குறித்தான ஆய்வுகளை கொடுப்பதற்கான முழு தகுதியும் தோழர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இது குறித்த நீண்ட காலமாக போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் சமூக வாழ்வியல், பொருளியல் வாழ்வியல், கல்வி வளர்ச்சி அவை அனைத்தையுமே கவனத்தில் எடுத்துக்கொண்ட ஒரு அறிக்கையாக இந்த அறிக்கை வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் திமுக அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் இதற்கான ஊடக சந்திப்புகள் வைத்து சொல்லப்பட்ட பொழுதும், சட்டமன்றத்தில் தோழர் எழுப்பிய பொழுதும் அதற்கான விடை எதுவும் கிடைக்கவில்லை. அதற்கு முன்பும் இதே நிலைதான் இருந்தது. இப்பொழுது ஒரு நிதி நிழல் அறிக்கையாக வெளியில் வைக்கப்பட்டிருப்பது என்பது வந்து அனைத்து கட்சிகளுக்கும் இது குறித்தான ஒரு பார்வையை கொடுக்கிறது, ஒரு இன்சைட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த அறிக்கையை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம், ஆதரிக்கின்றோம். உடனடியாக தாவேக அரசு, ஆட்சியில் கூடிய தாவேக அரசு இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை வந்து வருகின்ற இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதற்குரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் திருத்தம் என்று சொல்லணும்னா ஏற்கனவே அங்கே ஒரு நிதிநிலை அறிக்கையை முன்வைக்கிறாங்க, அதில் இதெல்லாம் கவனம் எடுக்கப்படுவதில்லை. இது அரசு உயர் அதிகாரிகளும் இதே போன்ற ஒரு பொறுப்பற்ற நிலையிலே பட்டியல் சமூக மக்களுக்கான எதிரான நிலையிலே இருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே அவற்றையெல்லாம் போக்குகின்ற வகையிலே இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் மேய்ப்பது நலக்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் இச்சமயத்தில் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. எஸ்சி மக்களுக்காக செலவு செய்கிற ஒதுக்குற நிதியை ஒழுங்காக செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் ஏன் பிஎம்கே வருது, பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் ஏன் வருது அப்படிங்கிறதா அதில் ஒரு அரசியல். நீங்கள் ஏன் இந்த சப்ளான்லாம் வந்தது? 1965 இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோது ஒரு கமிட்டி போடுறாங்க இந்தியா முழுக்க. இளைய பெருமாள் தலைமையில் அவர் வந்து நம்ம தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அப்போ 65லேருந்து 69 வரைக்கும் அவங்க ஒரு ஆய்வு பண்ணி ஒரு 25 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த சப்ளான். இது ஏன் சப்ளான், இவங்களுக்கு ஏன் சிறப்பாக ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு விளக்கமாக அவங்க சொல்கிறாங்க. இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. ஒரு பகுதி மக்கள் மேலேயும் ஒரு பகுதி மக்கள் கீழேயும் இருந்தால் இந்த இன்பேலன்ஸ் சமூகத்தில் எப்பயுமே ஒரு இன்செக்யூர் நிலையை உண்டு பண்ணும், எப்பயுமே சண்டையும் சச்சரவாக இருக்கும். அதால் இந்த இன்பேலன்ஸை சரி பண்ண கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா அது சரிசமமாக ஆகிடும், சமூகத்தில் குழப்பம் வராதுன்றதுக்காக இது உருவாக்கப்பட்டது. அப்போது இப்போ இங்கே பெரும்பான்மையாக யார் குழப்பத்தில் இருக்கிறோம்? பறையர்களும் வன்னியர்களும் தான் இருக்கிறோம். ஏன்னா இதுதான் இங்கே அரசியலாகவும் பேசப்படுகிறது, பண்ணப்படுகிறது. இந்த ரெண்டு சமூகம் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு. அப்போது இப்போ இந்த டோட்டலாக சமூகத்தில் ஒரு சமநிலை வரணும்னா கீழே இருக்கிற எஸ்சி மக்கள் கொஞ்சம் மேலே வந்து நிற்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கு வந்து அனைத்து கட்சி சமூக தலைவர்களும், குறிப்பாக அண்ணன் அன்புமணி அவர்கள்லாம், வேல்முருகன் அவர்கள்லாம் இதில் கலந்துன்னு இருக்கிறாங்க. இப்போது இந்த நிதியெல்லாம் எப்படி செலவு செய்யப்படுது அப்படின்னா,
கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளில் ஒரு விரிவான அறிக்கை இது, ஒரு 4 ஆண்டுகளில் 7,833 கோடி ரூபாய் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது. ஆனால் இதில் என்ன விதிகள் சொல்லுதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு 24-25 அந்த பணம் செலவு செய்யப்படலைன்னா 25-26 விட்டு 26-27 ஒரு வருடம் விட்டு அந்த பணத்தை திருப்பி கேரி ஓவர் பண்ணணும், அடுத்த பட்ஜெட்டை அதை சேர்த்து செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. இன்னொன்று, இந்த நிதி ஒதுக்கப்படுகிற போது மக்கள் தொகை அடிப்படையில் 20% இருக்கிறோன்னா மொத்த செலவினங்கள்லேருந்து ஒரு 20% நம்ம ஒதுக்கணும். ஆனால் அரசுகள் அப்படி ஒதுக்குதா? இப்போ அப்படி ஒதுக்கியிருக்காங்களான்னா ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒரு 30%, 29% அப்படி ஒதுக்குறாங்க. அப்படின்னா 20% மக்களுக்கு ஒரு 33% பணத்தை கொடுத்தா மிச்ச பணம் அவருக்கு போய் சேருமா சேராதா? அது அரசு தானே இருக்கும். அதே தவறைத்தான் இந்த தேவாக்க அரசும் செய்யுது. இப்போ இந்த அரசு ஒன்று இப்போ முக்கியமாக இப்போ அண்மையில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த அயலக படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் ரொம்ப பணத்தெல்லாம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு 65 கோடி முதல்ல ஒதுக்குனாங்க பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் அது பிரச்சனையான உடனே 131 கோடி ரூபாய் இப்போ ஒதுக்கிறதா சொல்கிறாங்க. இதில் 362 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு நம்ம வெளிநாடுகளில் யூரோப் போன்ற இடங்களில் இல்லை இங்கிலாந்து போன்ற இடங்களில் ஒரு வருடத்திற்கான கல்வித்தொகை கட்டணமே அங்கே 50 லட்சம் 60 லட்சம் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் கொடுக்குற அந்த 31 லட்சம் எந்த மூலைக்கு போகிறோம், இல்லை 36 லட்சம் எந்த மூலைக்கு போகிறோம்? அப்போது பல மாநிலங்களில் முதல்ல என்ன பண்ணுறான், 1 கோடி ரூபாய் தராங்க. ஒரு மாணவர் செலக்ட் ஆன உடனே அவருக்கு 5 லட்ச ரூபா முதல்ல கவர்மெண்ட் கொடுத்துருது. நீ விசா வேலையை பாரு, ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டுக்கு இருக்கிற வேலையை பாருன்னு கொடுத்து பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தில் இவங்க ஒரு 36 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது 36 லட்சம் போக ஒரு வருடத்திற்கு குறைஞ்சது அங்கே ஒரு 60-70 லட்ச ரூபா செலவாகுன்ற நிலையில் அரசு இந்த திட்டத்தை உயர்த்தணும். இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலையும் 90 லட்ச ரூபா தராங்க வருடத்திற்கு, மகாராஷ்டிராவில் 1 கோடி ரூபா தராங்க. நீங்கள் எங்களுக்கு சிறப்பாக எதையும் செய்யாதீங்க, எங்களுக்கு ஒதுக்கின பணத்தை ஒழுங்காக நீங்கள் செலவு பண்ணுங்கன்றதுக்காக தான் இந்த கூட்டம். அதால் இந்த கூட்டம் வலியுறுத்துகிறேன். நான் இப்போ அண்ணன் ஒரு நிழல் பட்ஜெட்டை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பாமக பொதுவாக ஒரு நிழல் பட்ஜெட்டை கொடுக்கும், உடனே இதை கிண்டல் பண்ணுவோம், இவங்க அரசாங்கம் இவங்க ஒரு நிழல் பட்ஜெட் தராங்கன்னு. இப்போ நாங்கள் அதை ஏன் கொடுக்குறோம்? மற்ற மாநிலங்களில் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியல, மற்ற மாநிலங்களில் இந்த மக்கள் நலனுக்காக என்னென்ன செய்கிறார்களோ அதை செய்யுங்க அப்படின்னு ஒரு பட்ஜெட் தராங்க இல்லையா? அதே போல் ஒரு முறை நாங்கள் வெளியிட்டோம், இப்போ அண்ணன் இந்த தடவை வெளியிட்டிருக்கார்ல. இப்போ இதை அரசாங்கம் இதை வாங்கி கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எங்களுக்கான டிமாண்ட் தானே, இப்போ எங்களுக்கான டிமாண்டை எங்களை விட உங்களுக்கு எப்படி நல்லா தெரியும்? அப்போது இந்த நிலைநிலை அறிக்கை அரசு பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்கான்னு கூட நம்ம முதல்வருக்கு தெரியுமான்றது சந்தேகம்தான். இங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை அவர்கிட்ட வலியுறுத்தி இந்த மாடல் பட்ஜெட்டை பார்த்து இதில் இருக்கிற திட்டங்களை கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே அயலகத்திலேருந்து ஒரு மாணவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்திருக்கு. நான் பணம் கட்டாமல் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நான் இருக்கிறேன், என் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு அந்த மாணவர் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தார். இதெல்லாம் அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இவங்க 100 நாள் ஆட்சியை நாங்கள் 100 வருஷம் ஆட்சி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர இன்றைக்கு அயலக மாணவர்கள் படுகின்ற கஷ்டங்களை அதிகாரிகள் அமைச்சர்களுக்கோ இல்லை முதலமைச்சருக்கோ சொல்லி இதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கணும். முதல்ல அடிப்படையில் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் இந்த வரைந்து தந்திருக்கிற இந்த அறிக்கையை கொஞ்சம் தயவு செஞ்சு அரசு படித்து பாருங்கள். படித்து பார்த்து இதில் உள்ள நல்ல திட்டங்களை நீங்கள் நிச்சயமாக அமுல்படுத்தணும்னு இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை தமிழ் புலிகள் கட்சி அன்பிற்குரிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் புவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய தலைமையிலே புரட்சி பாரதம் சார்பாக இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை கோரும் வகையில் அரசுக்கு பரிந்துரைத்து வெளியிடுகிற இந்த அருமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் பங்கேற்று ஆலோசனை வழங்கி ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மேனாள் மத்திய அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களே, அன்புக்குரிய
மேனால் சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், அன்பிற்குரிய சகோதரர் வேல்முருகன் அவர்களே, கொங்கு மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களே, மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் கரிகாலன் அவர்களே, அன்பிற்குரிய தமிழக புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளிட்ட இந்த அரங்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பெரிய சிக்கலான நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அதிகாரிகள் தான் இந்த மடைமாற்றி அரசுக்கு தவறான செய்திகளை சொல்லி, தரவுகளை சொல்லி வெளிப்படுத்துகிறார்கள். எனவே அரசை நடத்தக்கூடியவர்கள் முதலமைச்சராக இருப்பவர், அமைச்சராக இருப்பவர், அந்த கேபினட் அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அல்லது ஒரு அரசுனா அந்த அரசு வந்து ஒரு கட்சியை சார்ந்திருக்கும். திமுக, அதிமுக, பத்தாவேக்கான்ற மாதிரி அரசு கட்சி சார்ந்திருக்கும். அந்த கட்சி வந்து ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவில் அக்கறை காட்டும் பொழுது தான் இது தீர்வு கிடைக்கும். அதிகாரிகள் சொல்வதை அப்படியே செஞ்சோம்னா அந்த நீதி அங்கே கிடைக்காம போகுது. இதுதான் காரணம். ஏன்னா அன்னைய நிலைமையில் அந்த நிதியை பகிர்ந்து ஏதாவது ஒரு திட்டங்களுக்கு செலவிட்டு வாக்கு பெறுவதற்கான வாக்கு அரசியலுக்காக அது மாற்றப்படும். ஒரு உதாரணம் ஒரு செய்தி, சமத்துவபுர திட்டம், இந்த உழவர் திட்டம்லாம் வந்தாங்க திமுக பிள்ளை. முன்னாள் மேலாள முதலமைச்சர் திருமிகு கருணாநிதி அவருடைய, கலைஞர் கருணாநிதி அவருடைய தலைமையில் ஆன ஆட்சியில் அப்படி உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாருக்குமான திட்டம் தான் அது. ஆனால் நிதி வந்து பட்டியலின சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஆயுர்வேத நலத்துறையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. உழவர் சந்தைக்கான நிதி இங்கேருந்து கேட்டால், உழவராக இருக்கிற விவசாயியாக இருக்கிறவனை அவனும் பட்டியல் சமூகத்தில் இருக்க, அதுக்காக செய்கிறேன்னு சொல்லி, ஆனால் திட்டத்தில் பயனாளியாக ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒருவருக்கு மொத்த திட்டத்தையும் இந்த நிதியிலேருந்து எடுத்து மடைமாற்றுகிற தன்மை இருந்துச்சு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மேனாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மகாமக அந்த திருவிழாவுக்கு வந்தப்போ அது எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறாங்க, அந்த கரையை செழுமைப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த நிதி எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதிராவிட நலத்துலேருந்து எடுத்து நிதியை செஞ்சாங்க. இதெல்லாம் இப்போ ஆயுதிராவிட நலத்துறையிலேருந்து எடுத்தது பண்ணல, அறநிலையத்துறையிலேருந்து எடுத்ததில் செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த வழியாக ஆயுதிராவிட சமூகத்தை சேர்ந்து நடந்து போகிறாங்கல்ல, அதனால தான் இதை செய்கிறோன்னு பதில் சொன்னாங்க. இப்படி தான் இருக்குது. எனவே இப்போ ஆந்திராவில், தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா தலித் பந்து என்கிற அந்த ஒரு திட்டம் இருக்குது, சிறப்பு உட்கூறு திட்டம். துணை பட்ஜெட் ஒன்று விவசாயத்துறைக்கு போடுற மாதிரி சமுதாயத்தில் ஒரு சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வற்ற சமூகம். ஏன்னா வளர்ச்சின்றது எப்போ வரும்? இந்தியாவுக்கான வளர்ச்சி, தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி எப்போ வரும்? சமூக சமத்துவம் வருகிற போது தான் வளர்ச்சி வரும். இப்போ வளர்ச்சியை ஒரு அரசு எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னால் அப்போ சமத்துவம் இல்லாமல் கிடைக்காது. அதனால தான் அந்த சமூக நீதி என்கிற கோட்பாடு. எனவே அந்த சமூக நீதி கோட்பாட்டை சிதைக்கிற வகையில் தான் இந்த திட்டங்கள் தொடர்ந்து மடைமாற்றப்படுகின்றன. இப்போ தோழர் சொன்ன மாதிரி நான் அது குறிப்பிட்டு நினச்சா அவர் குறிப்பிட்டார். அதனால் தொடர்ந்து நிதி வந்து திரும்ப அனுப்பப்படுகிறது. திண்டுக்கலை சேர்ந்த தம்பி பேர் வந்து இனிக்கோன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக மெனக்கிறாப்புல. பல்வேறு வகையில் வெளிநாடு போகிறதுக்கு முடியவே இல்லை படிப்புக்கு. பல்வேறு யூனிவர்சிட்டியிலேருந்து இதே மாதிரி இந்த தொகை பத்தலை. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு படிக்க போகணுன்னு வச்சிங்களேன், கையிருப்பு எவ்வளோ தொகை இருக்கும்போது தான் நீங்கள் பாஸ்போர்ட்டில் இதே அடிப்பான். பணமே இல்லாதவன் எப்படி இது பண்ண முடியும்? சொட்டு நீர் பாசனம், இன்னும் வெவ்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படுது. ஆனால் நிலமே இல்லாத தலித் மக்களுக்கு நிலம் 3 செட்டு நிலம் கேட்டுக்கிட்டு இன்றைக்கி உட்காந்துருக்கோம். அப்போ நிலமே இல்லாத ஒருவருக்கு விவசாய திட்டமோ பிற திட்டமோ எப்படி பொருந்தும்? எனவே இதை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த துணைநிலை பட்ஜெட்டை உருவாக்கணும், செயல்படுத்தணுன்றதை இளைய பெருமாள் கமிஷன் உட்பட பல வகையில் அரசு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி முன்வைக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை நான் தாவேக்காவை ஆதரிக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறேன். பொதுவாக திமுக, அதிமுக இந்த மாதிரி கூட்டங்களில் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க வந்து பங்கேற்க மாட்டாங்க. இது சமுதாய பிரச்சனை. அதுவும் அண்ணன் ஜெயன்மூர்த்தியார் அவர் எடுக்கிறாங்கன்னா சமுதாயத்துக்கு, மக்களுக்கு மூர்த்தியார் அண்ணன் காலத்துலேருந்து எடுக்கிறதுனால அவருடைய சட்டமன்ற உரைகளில் இந்த மக்களுக்காக பேசினது உண்மையான பட்டியலின சமூகத்துக்காக உழைக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கடந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மக்களுக்காக கேள்வி கேட்டு அரசிடமிருந்து பல விஷயங்களை பெற்றுக் கொடுத்துருக்காருன்னா அது அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அறிக்கைகளை தொகுக்கப்பட்ட புத்தகத்திலிருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே இந்த நிதி அறிக்கை என்பது அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சமூக சமத்துவத்தை உருவாக்கி அதன் வழியாக
ஏற்றத்தாழ்வற்ற தமிழ்நாடு உண்மையான வளர்ச்சி பாதையில் போகணும்னா அப்படிப்பட்ட சூழல் தான் வரணும். அதுக்கு இதுவரைக்கும் நாங்கள் மட்டும்தான் போராடி இருந்தோம். இல்லை இதுதான் சமூக நீதி, இதுதான் சரியானது என்று சொல்வதற்காக இந்த அரங்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணியாக இருக்கட்டும், தோழர் வேல்முருகனாக இருக்கட்டும், அதுக்குள்ள தோழர் ஈஸ்வரனாக இருக்கட்டும், இப்படி எல்லோரும் பங்கேற்று அவங்களும் ஒத்த கருத்தோடு சொல்லுகிற போது இந்த நியாயத்தை உணர்ந்து இந்த நீதியை நிறைவேற்றி தருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று இந்த அரசுக்கு மெத்த பணிவன்போடு இந்த அரசை ஆதரித்தவன் என்கிற அடிப்படையில் இந்த வேண்டுகோளை இந்த அரங்கத்தின் வழியாக புரட்சி பாரத்தினுடைய நிழல்நிலை அறிக்கையை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வரை சந்தித்து முறையிடுவதற்கு நேரம் கேட்டு அதை பெற்று முறையிட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இதன் மூலமாக வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து இந்த பிரச்சனையை எப்போது பேசினாலும் பேசிக்கொண்டே இருப்பார். அது எனக்கும் வேல்முருகனுக்கும் நன்றாக தெரியும். பக்கத்துலேருந்து பேப்பர் எடுத்து கொடுக்குறவங்க நாங்கள் தான். அவர் பேசும்போது ஒவ்வொரு பேப்பராக எடுத்து கையில் கொடுத்தது நாங்கள் தான். அதனால் விடாமல் பேசிகிட்டே இருப்பார். இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த விஷயத்திற்காக எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து ஒரு சிறப்பான காரியம் ஆகக்கூடிய ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறார். இந்த கூட்டம் என்பது அனுமானத்தின் அடிப்படையில் போடப்பட்ட கூட்டம் அல்ல. இப்படி பண்ணிடுவாங்க, இப்படி செஞ்சுருவாங்க அப்படின்னு போடப்பட்ட கூட்டம் அல்ல. தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலின முன்னேற்றத்திற்கென்று ஒதுக்கப்படுகிற அந்த நிதியை சரியாக பயன்படுத்தாமல் கடைசியில் திருப்பி தருவது, வேறு துறைகளுக்கு மாற்றுவது, இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் இது. யாருமே மாற்று கருத்து கொண்டவர்கள் இருக்க வாய்ப்பில்லை, ஆளுங்கட்சிகளை தவிர. அவங்களும் எதிர்கட்சியாக வந்தால் கூட உட்கார்ந்து தான் சொல்லுவாங்களேன்னு தெரியல. ஆனால் ஆளுங்கட்சியாக போயிட்டாங்கன்னா நிதி மேலாண்மை அப்படி சொல்லுது போல இருக்கு. நிதி மேலாண்மையில் பட்டியலினத்துக்கு ஒதுக்குற நிதியை கொஞ்சம் மிச்சப்படுத்தி வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆளுங்கட்சியாக வந்துட்டே அந்த புத்தி வந்துருமேன்னு தெரியல. ஆனால் இது ஏதோ இப்போ நேற்று நடக்கிற விஷயம் அல்ல. எல்லா கட்சிகளோட ஆட்சியிலுமே இது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் நீங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த கூட்டத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இடைவிடாமல் தலைமுறையாக நீங்கள் நிழல் பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம். நான் கேட்குறது, இந்த வருஷ கடைசியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி ஒரு பட்ஜெட் அதையும் போடுங்களேன். அது கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். சேர்க்கல. அதனால் ஏன்னா எந்த கவர்மெண்ட்டுமே ஏன்னா ஏதாவது இந்த துறைக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குனாங்களா, இந்த துறைக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குனாங்களா அப்படிங்கிறது பெரிய டிபேட்டாக போகுது. ஆனால் ஒதுக்கின நிதியை பயன்படுத்துகிறாங்களான்னு யாருக்குமே தெரியாது. வருஷ கடைசியில் அது பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. மறுபடியும் அடுத்த ஆண்டு திருப்பியும் பட்ஜெட் போட்டு திருப்பியும் ஒதுக்குறாங்க. ஆனால் போன நாள் ஒதுக்கிய நிதி முழுமையாக அது வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதில்ல. உள்ளே பார்த்தா ஆடிட்டில் தெரியும். ஆனால் வெளியே சட்டமன்றத்திலேயே செய்யணும். அதை நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுக்குறாங்க. வருஷ கடைசியில் அடுத்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் எவ்வளோலாம் ஒவ்வொரு துறைக்கும் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படி போட்டால் பட்டியலினத்துக்காக ஒதுக்கின நிதி இதுக்கு செலவு பண்ணலாங்கிறது அங்கேயே தெரிஞ்சிடும். ஆனால் இது மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக வந்தால் மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வு இருக்கும். அதனால் இந்த கூட்டத்தில் இந்த வருட கடைசியிலேயே மறுபடியும் இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு இந்த ஆண்டு பட்டியலின முன்னேற்றத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இந்தந்த நிதி திருப்பி எழுப்பப்பட்டிருக்கிறது, இந்தந்த நிதி துறை மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் சகோதரர் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு சொல்லுவதை தான் இதோடு மட்டும் விடக்கூடாது. ஏன்னா இதை போடுவோம்னு தெரிஞ்சாவே கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு பயம் இருக்கும். கடைசியில் இதை நம்ம ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம்
அப்படின்னு தெரிஞ்சாவே அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும். பேசும்போது சொன்னாங்க, குழந்தை அரசன் அவர்கள் சொன்னாங்க, அதாவது நாங்கள் இந்த கமிட்டியில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறப்ப அந்த விவசாயத்தில் வந்து பட்டியலினத்துக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் நிலம் இருந்தால் தான் அந்த ஃபண்டு கொடுப்பாங்க. பட்டியலின மக்களுக்குன்னு, அதாவது இப்போ நிலத்தில் வந்து போர் போட்டுக்கலாம், நிலத்துக்கு டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் நிதி தருவாங்க. அதில் பட்டியலினத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் உண்டு. அது மாதிரி ஒரு 7-8 கேட்டகரி இருக்கும். 7-8 கேட்டகரியில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலெக்டர் எழுதி வச்சுருப்பார், பட்டியலினத்தில் நிலம் உள்ளவர்கள் இல்லை, அந்த ஃபண்டு பயன்படாது. எல்லா மாவட்டத்துலையும் பார்த்துருக்கோம். அப்போ இது ஓப்பனாகவே இதை வந்து அது மாதிரி பண்ண இல்லை, அது வேறு விதத்தில் கொடுக்கலாம் இல்லை, சரி இது இல்லைன்னே தெரியுது, அப்போ அந்த உதவியை வேறு விதத்தில் தரலாமே போட்டிருக்கீங்க. அதான் இதை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தோம். அது ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பட்டியலின மக்கள் முன்னேறினா தான் மொத்தமாக தமிழ்நாடு முன்னேறினதாக அர்த்தம். தமிழ்நாடு முன்னேறிடுச்சுன்னா பட்டியலின மக்கள் முன்னேறாமல் தமிழ்நாடு எங்கே முன்னேறிச்சு? வேறு அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோங்கிறது முக்கியம் இல்லை. எல்லா மக்களும் இன்க்ளூசிவாக எல்லாரும் முன்னேறது மட்டும்தான் முன்னேற்றம். அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து ஒரு அரசியல் கூட்டமே அல்ல, ஒரு அரசியல் நோக்கத்தோடு போடப்படுகிற கூட்டமும் அல்ல. அடித்தட்டு மக்கள், இன்றைக்கு அடிநிலையில் இருக்கிற மக்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒன்றே ஒன்று மட்டும் பாருங்கள், இந்த பிடபிள்யூடி ஹைவேஸ்லாம் இருக்குல்ல, ஒரு பைசா விட மாட்டாங்க. இந்த வருஷம் பட்ஜெட் கொடுக்குறாங்கல்ல, ஒரு பிடபிள்யூடி ஹைவேஸு ரூரலு அது மாதிரி விஷயங்களில் நீங்கள் மார்ச் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பைசா இல்லாமல் செலவு பண்ணிடுவாங்க, விட மாட்டாங்க, அந்த துறைக்கே செலவு பண்ணுவாங்க. ஏன் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? இதுதான் கேள்வி. ஆனால் கண்டிப்பாக இந்த கூட்டம்ங்கிறது இதை இந்த வருஷமாவது இது மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அதே போல் மீண்டும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு சொல்லுவதெல்லாம், இதெல்லாம் பாராளுமன்றத்தில் கூட கேட்கலாம்லண்ணா, கேட்டிருக்கீங்களா? இன்னும் அழுத்தம் கொடுத்துருங்க. ஏன்னா நிதி அங்கே தானே திரும்பி போகுது, அங்கே எடுத்து வைங்க. நான் எங்கள் எம்பி, நாமக்கல் எம்பி, எங்கள் எம்பி நான் நாடாளுமன்றத்தில் பேச சொல்கிறேன். திருப்பி அங்கேயும் ஒரு ஹைலைட் பண்ணுவோமே, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி யூஸ் பண்ணாமல் இந்த டேட்டாவோட இப்போ திரும்பி வருது அப்படிங்கிற டேட்டா அங்கேயும் பாராளுமன்றத்திலையும் கொடுப்போமே. ஆனால் வந்து இந்த விஷயத்தை எங்களுடைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக சட்டமன்றத்திலும் பேசுகிறோம், பாராளுமன்றத்திலும் பேசுகிறோம். இந்த வகையில் அண்ணன் அன்புமணி அவர்களோடு நாங்கள் உறுதுணையாக அதை செயல்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி, கண்டிப்பாக இந்த கூட்டம் ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டம், பட்டியலின மக்களுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக இது பயன்படும் என்ற அந்த நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர், எங்களோடு சட்டப்பேரவையில் 5 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக பணியாற்றிய அருமை சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி அம்மக்களுக்கே முழுவதுமாக செலவிடப்பட வேண்டும், பொது திட்டத்திற்கு அதை மாற்றக்கூடாது என்கிற நோக்கத்திற்காகவும், மற்றும் பஞ்சமை நிலங்கள் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் அதை மீட்டு நிலமற்ற ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு அழுத்தத்தை ஆளுகின்ற அரசுகளுக்கு தருவதற்காக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, கொங்கு மக்கள் கட்சியினுடைய செயலாளர், எங்களோடு சட்டப்பேரவையில் பணியாற்றிய மதிப்புக்குரிய அண்ணன் ஏஆர் ஈஸ்வரன் அவர்களே, இங்கு வருகின்றிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கரிகாலன் அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை நண்பர் திருமுருகன் காந்தி அவர்களே, அதுபோன்று விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக வருகின்றிருக்கிற குடந்தை அரசன் அவர்களே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில அமைப்புச் செயலாளர் பழனி பாஸ்கர் அவர்களே, தமிழக புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி தலைவர்களே, எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமை நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறார். அதில் மிகச்சிறப்பு
டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்களும், டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும், அண்ணன் கொங்கு ஈஸ்வரனும் தென் மாவட்டத்து மக்களை பிரதிபடுத்துகின்ற வகையில் அவர்கள், அதுபோன்று நம்முடைய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய திருமாறன் சார்பாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்படுகின்ற சமூகங்கள், ஒவ்வொரு சமூகங்களும் ஒவ்வொருவருக்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளால், பத்திரிகை ஊடகங்களால் எதிர்புதிருமாக நிறுத்தப்படுகின்ற சமூகங்கள், அருமை நண்பர் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் அழைத்த இந்த அழைப்பை ஏற்று இதில் கலந்து கொண்டு இந்த நோக்கத்தை ஆதரிப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அந்த வகையில் எங்களோடு சட்டப்பேரவையில் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இந்த பிரச்சனையை குறித்து அவர், தன்னுடைய நண்பர்களாக இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், சட்டப்பேரவையில் பணி செய்யக்கூடிய அலுவல் பெருமக்களை எல்லாம் அணுகி தரவுகளை சேகரித்து மிக அழகாக அதை பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 என்று எடுத்து அதை வரிசைப்படுத்தி பேசுவார். அதைத்தான் நான் இங்கே ஈஸ்வரன் கூட சுட்டி காட்டினார். நாங்கள் அருகாமையிலே உட்கார்ந்து அவர்களுக்கான அவர் எழுதி வைத்து அந்த புள்ளி விவரங்களை மட்டும் பார்த்து படிப்பார், மற்றது தன் உணர்வுகளை அப்படியே பேசுவார். ஆனால் நேரம் அவர்களுக்கு சட்டப்பேரவையில் கிடைக்காது. ரெண்டாவது, அவர் 5 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை குறித்து பேசியதை அந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய வாய்ப்பும் இல்லை. சென்றிருந்தால் நிச்சயமாக இதற்காக அவர் குரல் கொடுத்தது அந்த மக்களிடத்திலே சென்று சேர்ந்திருக்கும், அந்த நியாயத்தை அந்த மக்களை உணர செய்திருப்பார். இப்போது நல்வாய்ப்பாக நேரலை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றுவதை குறித்து இன்றைக்கு மக்களும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் மிகச்சிறப்பாக அதை ஒரு பேசு பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் இன்றைக்கு இந்த 2 கோரிக்கையும் நாங்களும் சட்டப்பேரவையில் பணியாற்றியிருக்கிறோம். பல்வேறு குழுக்களின் தலைவராக பணியாற்றியிருக்கிறேன். அந்த பொது திட்டங்களுக்கு இந்த நிதியை பயன்படுத்துவது என்பது பெரும்பாலும் தொடர்ச்சியாக எல்லா ஆட்சி காலத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முற்றுமுதலுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்னும் எத்தனையோ ஆயுதராவிட மக்கள் வாழ்கின்ற, மலைவாழ்வு மக்கள், எஸ்டி மக்கள் வாழ்கின்ற இடங்களுக்கு சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, பள்ளிகள் இல்லை, போதுமான சுகாதார வசதிகள் இல்லை. அவர்களுக்கான சுயகாலில் நிற்பதற்கான பயிற்சிகளை அளித்து அவர்களுக்கான நிதியுதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த பணத்தை அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்கு எடுத்து அந்த மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதிநிலையை, அந்த நிதியை அந்த மக்களுக்கு பயன்படுத்துவதில் என்ன சிக்கல்? ஏன் ஒன்றிய அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும்? ஏன் அது பொது திட்டங்களுக்கு அதை நீங்கள் மடைமாற்றம் செய்கிறீர்கள் என்கிற இந்த கேள்வி ஆழமாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களால் அங்கு கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசுகள் எவ்வளவுதான் பேசினாலும், சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவாகினாலும் கூட அது தொடர்கதியாக இருந்து வருகிறது. இன்னமும் பல்வேறு கிராமங்களில் மக்களுக்கு பட்டா இல்லை, நல்ல வீடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஆயுதிராவிட விடுதிகள், மாணவர் விடுதிகள் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இப்போதும் பார்க்குறோம். ஏன் அந்த மீதி நிதியை அந்த ஒரு ஆயுதிராவிட ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 ஹாஸ்டல் இருக்குது, 10 ஹாஸ்டலில் ஒரு 8 ஹாஸ்டல் மோசமாக இருக்குன்னா அந்த நிதியை டைவெர்ட் பண்ணி அந்த ஹாஸ்டலை செப்பனிடுவதற்கு, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு ஏன் அரசுக்கு முன் வருவதில்லை? அது அதிமுக அரசாக இருக்கலாம், திமுக அரசாக இருக்கலாம், இப்போ வந்திருக்கிற தாவேக அரசாக இருக்கலாம். அதை வரவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கூட்டத்தில் இந்த தலைவர்கள் எல்லாம் பங்கெடுத்தது சிறப்புக்குரியது. அதேமாரி பஞ்சமி நிலம், மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் நம்ம ஈஸ்வரனுக்கு தெரியும், 80,000 ஏக்கர் இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சொந்தமானது நீலகிரி மாவட்டத்தில். எங்கேயோ இருந்து வேறு ஒரு அதர் ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு ஃபைனான்சர்கள் நம்ம மக்கள்கிட்ட அதை அரசுக்கிட்ட குத்தகை வாங்கி அதை தான் பேருக்கு பட்டா மாற்றிருக்கான். தொடர்ந்து சட்டமன்றத்தில் அதற்காக நான் போராடி இருக்கேன், வலியுறுத்தியிருக்கிறேன். கடந்த 2 வாரம் ஜூனியர் விடலில் இந்த பஞ்சமி நிலங்களை குறித்து என்னுடைய பேட்டி 2-3 பக்கம் வந்திருக்கு. ஆனால் அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படவே இல்லை. அதை ஆய்வு பண்ணுகின்ற போது இப்போ அதேமாரி இப்போ நம்முடைய மேகமலையில் மக்களை காலிப்பாட்ட செய்ய சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்முடைய ஏற்கனவே நம்முடைய மாஞ்சோலை அங்கே சில 100 ஏக்கர்களை மீட்டாங்க கடந்த கால ஆட்சியில். ஆக இது எல்லாம் மீட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற போது தான் உண்மையாக அந்த மக்களுக்கான நலத்திட்டங்கள் பயன்கள் சென்றடையும். அதை செய்ய வைப்பதற்கான ஒரு முயற்சியை புரட்சி பாரதம் கட்சி இங்கு மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு நான் சொன்னது போல எங்களை எல்லாம் எதிர்முதிருமாக நிறுத்திய நம்முடைய ஏர்போர்ட் மூர்த்தி குழந்தையரசெல்லாம் பேசுகின்ற போது குறிப்பிட்டது போல் எதிர்முதிருமாக நிறுத்திய தமிழ்நாட்டுடைய பெருத்த தமிழ்ச்சமூகங்களுடைய பிரதிநிதிகள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். இப்போ அங்கே கொங்கு அப்படின்னாலே அங்கே கொங்கு கவுண்டர்களுக்கும் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அருந்ததி மக்களுக்கான ஒரு மோதல் நிலை இருந்து
இன்றைக்கி அந்த மக்களுடைய பிரச்சனை குறித்து சட்டமன்றத்திலே அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பேசுகிறார். டாக்டர் அன்புமணி அவர்கள் இன்றைக்கி நாடாளுமன்றத்திலும் தமிழக சட்டமன்றத்திலும் அவருடைய நிதிநிலை அறிக்கையிலும் அதை வெளிக்கொண்டு வருகிறார். அதுபோன்று இன்றைக்கி நம்முடைய டிடிவி தினகரன் போன்றவர்கள், நம்முடைய திருமாறன் போன்றவர்கள், இந்த புரிதல் இந்த தமிழ் சமூகங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய விருப்பம். இதுபோன்று இதுமாதிரி இப்போ கூட இன்றைக்கி சென்சஸ் எடுத்திருக்காங்க அண்ணன் அன்புமணி அவருடைய கவனத்திற்கு. அது இந்தியில் அதனுடைய ஆப்ஸ்ட்ராக்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் எம்பிசி மக்களுக்கான, அதாவது ஓபிசி மக்களுக்கான புள்ளி விவரங்களை குறித்து அந்த ஓபிசி என்பது இடம்பெறவில்லை. அதை உங்கள் கவனத்திற்கு பல்வேறு ஓபிசி மக்களுக்காக போராடுகின்ற அகில இந்திய அளவில் பணியாற்றக்கூடியவர்களெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதனால் இப்போ இதுபோல் நாம் ஒருவருக்கொருவர் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எஸ்டி மக்களுக்காக இது போன்று இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதும் அவர்கள் அட்ரஸ் செய்யணும் இந்த பிரச்சனையை. அதே மாதிரி எம்பிசி மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் நம்முடைய தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற இரண்டரை கலந்து வாழ்கிற நீங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கின்ற போது தமிழ்நாட்டில் ஒரு சமூக ஒற்றுமை ஏற்படும், சமூக நல்லிணக்கம் ஏற்படும். அதையும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்து இந்த கூட்டத்திற்கு உண்மையிலேயே அண்ணன் ஈஸ்வரன் போன்றவர்கள் வருகை தந்தது. டாக்டர் அன்புமணி அவரும் அவருடைய நேரத்தை ஒதுக்கிகளை வருகை தந்து, பூவை ஜெகன்மூர்த்தி மட்டும் தனியாக இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை, நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்பதை இந்த நாட்டை ஆளுகின்ற அரசுகளுக்கு வலியுறுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இதை ஒழுங்கு செய்த என் அருமைக்குரிய நண்பர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய தோழமைகளுக்கும் ஆளுமைகளுக்கும் வருகை தந்த அனைத்து அரசியல் கட்சி மக்களுக்கும் தொடர்ந்து சமூக தளத்தில் பணியாற்றக்கூடிய திருமுருகன் காந்தி போன்றவர்களும் இதில் கலந்து கொண்டு ஆதரவு அளித்தமைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். SC/ST மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டம் 1979ஆம் ஆண்டு திட்ட குழுவின் பரிந்துரையின் பெயரில் சிறப்பு உட்கூறு திட்டத்தை செயல்படுத்த மாநிலங்களில் பட்டியலின பழங்குடியின மக்கள் தொகையை விகிதத்திற்கு ஏற்ப ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் என்று கூறியதன் பேரில் தமிழ்நாட்டில் 2007ஆம் ஆண்டு முதல் இத்திட்டத்தின் நிதி மக்கள் தொகை ஏற்ப ஒதுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் என்பது பட்டியலின மக்களுக்கான தனிப்பட்ட நிதி ஒதுக்கீட்டு முறையாக உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படை நோக்கம் பட்டியலின மக்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப அரசின் திட்ட செலவுகளில் உரிய பங்கை உறுதி செய்வதாகும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் முக்கிய கொள்கைகள்: ஆதிதிராவிட மக்களுக்கு தனித்த நிதி ஒதுக்கீடு, வேறு துறைகளுக்கு நிதி மாற்றம் செய்யக்கூடாது, நேரடி பயனாளி அடிப்படையிலான திட்டங்கள், ஆண்டுதோறும் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கு தரவுகள் வெளியிடுதல். நடைமுறையில் பல சவால்கள் காணப்படுகின்றன. ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்படாமை, தொடர்பு இல்லாத செலவுகள், இத்திட்ட கணக்கில் சேர்த்தல், திட்டங்கள் காலதாமதமாக நிறைவேற்றப்படுதல் போன்றவை திட்டத்தின் நோக்கத்தை பாதிக்கின்றன. எனவே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட செயல்பாட்டை மதிப்பிடுவது அவசியமாகிறது. குறிப்பாக SC/ST மக்களுக்கு இந்த அரசு ஒதுக்குகின்ற நிதியில் ஒரு 50 திட்டங்களை உருவாக்கி தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த 50 திட்டங்களிலே உண்மையாக SC மக்களுக்கு அதில் 2 அல்லது 3 திட்டங்கள் தான் இருக்கும். மற்றவை எல்லாமே பொது திட்டங்களாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நிதி அனைத்தும் இந்த திட்டத்திலிருந்து போகின்ற நிதியாகத்தான் இருக்கின்றது. இப்படி பெயருக்கு மட்டும் SC/STக்கு ஒதுக்குகின்ற திட்டம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அனைத்தும் பொது திட்டங்களுக்கு செல்கிறது என்பது தான் வேதனையாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். வேளாண்மை குறித்த திட்டத்தில் மொத்தம் திட்டம் 49 திட்டம். அதில் பணம் ஒதுக்கி இருப்பது 11,57,64,000. ஆனால் இதில் SC/STக்கு ஒதுக்கப்பட்டது வெறும் 4 திட்டம்தான். 49 திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். 4 திட்டங்கள் தான் இந்த ஆதிதிராவிட மக்களுக்கு. மீதி 45 திட்டங்கள் பொது திட்டங்கள். ஆனால் பணம் எடுக்கப்படுவது இந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில்.
ஊரக வளர்ச்சியில் திட்டம் மொத்தம் 13 திட்டங்கள். ஆனால் ஆயுதிராவிட மக்களுக்கு ஒரே ஒரு திட்டம்தான். 12 திட்டங்கள் பொது திட்டங்கள். ஆனால் இந்த பணம் அனைத்தும் இந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம்தான். போக்குவரத்து துறையில் மொத்தம் அனைத்துமே பொது திட்டமாகத்தான் இருக்கின்றது. அதற்கு கிட்டத்தட்ட 3030 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். இது இந்த ஆயுதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுக்கப்பட்டது. கல்வி, விளையாட்டு மற்றும் பண்பாடு 26 திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் 7 திட்டம்தான் ஆயுதிராவிட மக்களுக்கு, 19 திட்டம் பொது திட்டம். மக்கள் நல்வாழ்வு, குடும்ப நலன் 11 திட்டங்கள். அதில் ஒன்று கூட ஆயுதிராவிட மக்களுக்கு இல்லை, அனைத்தும் பொது திட்டம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற பகுதி, அதில் ஒரே ஒரு திட்டம்தான் இது ஆயுதிராவிட மக்களுக்கு. குடிநீர் வழங்கல் மற்றும் துப்புரவு 3 திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள், 3மே பொது திட்டம். தொழிலும் கனிமங்களும் 6 திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் 4 ஆயுதிராவிட மக்களுக்கு, 2 பொது திட்டம். ஆயுதிராவிட பழங்குடியின மற்றும் இந்த திட்டம் 83 திட்டங்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் ஆயுதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது 37, மீதி 46 திட்டங்கள் பொது திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்கள். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நலன், தொழிலாளர் நலன் 7 திட்டங்கள், ஒன்று கூட ஆயுதிராவிட திட்டங்கள் இல்லை. சமூக நலன் மற்றும் சத்துணவு 42 திட்டங்கள். அதில் SC STக்கு 4 திட்டம்தான், மீதி 38 திட்டம் பொது திட்டம். அதே போல் ஏனைய சமூக பணிகளுக்கு 2 திட்டம் பொது திட்டம். சிறப்பு பகுதி திட்டம் 1, அதுவும் பொது திட்டம். ஆக இப்படி ஆயுதிராவிட மக்களுக்கு ஒதுக்குகின்ற மொத்தம் 23,96,71 கோடி. இதில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 10% மட்டும்தான் இந்த மக்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. 90%, 80% பொது திட்டத்திற்கு செலவழிக்கிறார்கள். 10% திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இப்படி வெளியில் பேசுகின்ற பொழுது, சொல்லுகின்ற போது அரசாங்கம் இந்த மக்களுக்கு இவ்வளவு பணத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் காலகாலமாக அரசாங்கம் ஒதுக்கின்ற ஒட்டுமொத்த நிதியும் செலவழிக்கப்பட்டால் ஏன் இந்த மக்கள் இன்னும் கூட கல்வி அறிவு இல்லாமல், பொருளாதார வசதி இல்லாமல் இன்னும் பின்தங்கி, அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் மின்சாரம் கூட இல்லாமல் இன்னும் குடிசை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இவர்கள் ஒழுங்காக அரசு ஒதுக்குகின்ற நிதியை முறையாக செலவிடப்பட்டால் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சமாவது மேலே வந்திருக்கும். ஆனால் இது முழுக்க முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பார்கள் என்று சொல்வார்கள் கிராமத்தில். அதுபோல் இவர்கள் இந்த மக்கள் பார்வையில், இந்த சமூக பார்வையில் இந்த மக்களுக்கான திட்டத்தை இவ்வளவு நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது அனைத்தும் பொது திட்டத்திற்கு செலவழிக்கிறார்கள். குறிப்பாக சொல்லுகின்றேன், புலிகள் வளர்ப்பு திட்டம். புலி வளர்க்குறதுக்கும் இந்த ஆயுதிராவிட மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? காடுகள் வளர்ப்பு திட்டம், இது மக்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அதே போல் போக்குவரத்தில் இந்த போன அரசாங்கம் அறிவிச்சது இலவச பயண ஊர்தி. பெண்கள்லாம் இலவசமாக இந்த பஸ்ஸில் போகிறது. அதுக்கு நஷ்டமாகிறத இங்கே SC STக்கு ஒதுக்கின்ற பணத்தை தான் அதை ஈடு கட்டுறாங்களாம். இப்போது புதுசாக இந்த தாவேக அரசு கூட காலை உணவு திட்டம், போன அரசாங்கம் என்ன பண்ணாங்களோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. காலை உணவு திட்டத்துக்கு இது பொதுவான திட்டம்தான். இதில் குறைஞ்சது 100 பசங்க 100 பசங்க இருக்கிறாங்க, 100 பசங்க சாப்பிட்றாங்கன்னா அதில் ஒரு 20 பசங்க இல்லை 30 பசங்க SC பசங்க இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இந்த பணத்தில் தான் எடுத்து செலவு பண்ணுறாங்க.